அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திலே முதல்வர் அவர்கள் ஆளுநருடைய நன்றி தீர்மானத்திற்கு பதிலளித்தார்கள். அதிலே 2-3 விஷயங்களை நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவதாக அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கான்ஃபிளிக்ட் பண்ணணுன்றதுக்காக கன்ஃபரண்ட் பண்ண மாட்டோம். இணக்கமாக ஒரு மத்திய அரசுடன் நாம் ஒரு மோதல் போக்கு இல்லாமல் இணக்கமாக இருப்போம் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். தமிழகத்தின் நலன் கருதி தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் பெறும்போது சமீபத்தில் நிதி ஆயோக் நிகழ்ச்சியில எல்லாம் சென்று தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று வருகின்ற காலங்களிலே அதாவது மத்திய அரசுடன் மோதல் போக்கு என்பது தேவையற்ற நிலையில் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு இணக்கமான நிலையை நாம் பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியிலே நாம் ஈடுபடுவோம் என்பதை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அதை நாங்கள் முழுமனதுடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக கோயில் வருமானங்களை இன்றைய அரசு வருகின்ற காலங்களிலே இதுவரை இருந்தது போல் அல்லாமல் கோயிலின் நலன் கருதி அந்த கோயிலுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவினை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். கோயிலுக்கும் கோயிலை அந்த சார்ந்த பகுதிக்கும் வேண்டிய அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்வதற்கு அந்த நிதியை பயன்படுத்துவோம் அன்றி கடந்த காலத்திலே ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், பழனியிலே கிடைக்கின்ற கோயில் பணத்தை நான் சார்ந்த ஊட்டியிலே விடுதி கட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவினை, ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. அந்த திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டதாக நான் அறிகின்றேன். அதுபோன்று சம்பந்தம் இல்லாமல் இப்பொழுது குன்னூரிலே ஒரு கோயில் பணத்தை எடுத்து மல்டி பார்க்கிங் சிஸ்டம், மல்டி பார்க்கிங் நீலகிரிக்கு அவசியம் தேவை, அது இல்லை என்று சொல்ல, அதுக்கு வேற திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதனால கோயில் பணத்தை தான் எடுத்து செய்யணும்ன்றத அவசியம் இல்லை. அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த 2-3 விஷயங்களை நான் இன்றைய அரசை நான் இந்த முடிவெடுத்ததற்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல, நாங்க அந்த பாலிசி டிசிஷன் மட்டும் தான் நான் சொல்றேன். அந்த பாலிசி டிசிஷன் இதுவரைக்கும் இருந்ததுக்கு இப்போ தேர் இஸ் எ ஷிஃப்ட் இந்த பாலிசி டிசிஷன். இப்போ அந்த கோயில் பணத்தை கோயிலுக்கும் கோயில் சார்ந்த நாளைக்கு அந்த பகுதியிலே ஒரு அடிப்படை வசதி வேணும், அந்த பகுதியிலே இருக்கிற ஒரு பள்ளிக்கு வேணும், அந்த மாதிரி அந்த பகுதிக்கு பயன்படுத்தணுமே தவிர வேறு அந்த கல்யாணம் பண்ணணும், கல்யாண மண்டபம் கட்டணும், அது மாதிரி என்க்ரோச் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் எடுக்கணும். கோயிலுக்கு சொத்தை கோயில் சம்பந்தப்பட்டதான் பயன்படுத்த வேண்டும். அது தனியாருக்கு என்கரேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணதெல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது. அதன் மேல நடவடிக்கைகள் எடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய. அது நான் அதுக்காக தான் ஃபைட் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு கூட அந்த நமது சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறேன். ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, நீலகிரியில் எல்லாமே பார்க்கிங் ரொம்ப சிரமமா தான் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அங்க இருக்கிற லோக்கலுக்கும் கஷ்டமா இருக்குது. அதுக்கு வேற திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் நமக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் எல்லாம் இருக்குது. மத்திய அரசுடன் போராடி அதெல்லாம் வாங்கி நம்ம திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்கு. அதனால கோயில் பணத்துக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கோயிலுடைய அடிப்படை அந்த எதற்காக கோயில் உருவாக்கப்பட்டது, ராஜா காலத்திலிருந்து எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் மறந்து அந்த பணத்தை எந்த வகையிலே கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதான் செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய. இல்ல மல்டி அது பண்றதுனால தான் அந்த கோயில் அது அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது எப்ப வர்றது, அது அடிப்படை நோக்கம் நீங்க பார்க்கணும். அடிப்படை நோக்கத்தை பார்க்கணும். எதனால அதுல வரவு வர்றதோ அப்படின்றதோ அது இரண்டாவது பட்சம். கோயில் பணத்தை கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அதிகமாக பணம் இருந்தால்
அந்த பகுதியிலே சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதுவும் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்காக செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும். ஓகே, தேங்க்யூ.